இப்பொழுதும் இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 6:13. திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். சரி, இதில் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகத்தினுடைய கதாநாயகனாக சாலமோனும் கதாநாயகியாக சூலமித்தியும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். சாலமோனின் உன்னத பாட்டு என்று இதற்கு பெயர் உண்டு. பாடல்களின் பாடல் என்று இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. உன்னதம் என்றால் உயர்வானது. அப்போது இது ஒரு ஆணும் பெண்ணும் அவருடைய விருப்பத்தின்படி தனக்கு ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படியாக அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டதான ஒரு பாடலை போல இருந்தாலும், ஏன் இதை கொண்டு தேவன் வேத புஸ்தகத்தில் சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை உணர்த்தும்படியாக அல்லது மனுஷருக்கு புரிகிற விதமாக ஆண்டவர் இந்த உன்னத பாட்டை நமக்கு வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். இதில் நான் கண்டினியூஸாக எடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு ரெகுலர் ஸ்டடியாக எடுக்கணும். அதுக்கு நமக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் நான் கர்த்தர் கொடுக்குற வசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறேன். திரும்பி வா, திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? இதில் முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா, திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. 2 வாட்டி முதல்ல திரும்பி வான்றாங்க. கடைசியாக முடிக்கும்போதும் 2 வாட்டி திரும்பி வா, திரும்பி வாங்கிறாங்க. இப்போது கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ஒரு நபர் தான், ஆனால் ஒரு சேனையின் கூட்டத்துக்கு அவள் சமானமானவளாக இருக்கிறாள். இப்போ நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் கூட்டத்துக்குள்ளேயே தனித்தனியாக இருக்கிறோம். இந்த கூப்பிட்ற கூட்டம் இருக்குது, இது யாருன்னா எருசலேமின் குமாரத்திகள். வேதத்தில் 2 குமாரத்திகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எருசலேமின் குமாரத்திகள், அது பன்மையில் இருக்கும், புளூரலில் வரும். ஆனால் சீயோன் குமாரத்தியாக இந்த சூலமித்தி அறிமுகப்படுத்தப்படுகிறாள். அதாவது எருசலேமுக்கும் சீயோன் கோட்டைக்கும் 4 கிலோமீட்டர் தான் தூரம். எருசலேம் என்பது தாவீது சவுல் கொல்லப்பட்ட பின்பு அடுத்த ராஜாவாக வருகிற தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் அவனை கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி ஈசாயின் குமாரனுக்கு எனக்கு பங்கும் இல்லை பாத்தியம் இல்லைன்னு சொன்ன ஆட்கள்லாம் எப்போவுமே நம்ம ஆட்கள் எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அந்த பக்கம்லாம் சாஞ்சிருவாங்க. இப்போ ஐயா நீங்கள் தான் அதில் ஒரு காமெடியாக அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலின் யுத்தத்தையெல்லாம் நடப்பித்தவர் அல்லவா, அப்போ ஏன்டா அவனுக்கு ஜாலரா போட்டிங்க? அவன் செத்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுகிறீங்க. இது அரசியலில் மட்டும் இல்லை, உலக வாழ்க்கையிலுமே இது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம்தான். அது வரைக்கும் தாவீது அங்கே போனால் இங்கே போனான்னு போட்டு கொடுத்தவன்லாம் யாருன்னா இவன் தான். ஏன்னா தாவீது உட்காந்தாலும் கண்டுபிடிச்சிடுவானுங்க, போனாலும் கண்டுபிடிச்சிடுவான், ஒளிஞ்சிருந்தா இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. அதெல்லாம் பண்ண ஆட்களுக்கு இப்போது அவன் மண்டையை போட்டான உடனே இந்த பக்கம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போது எப்ரோனில் போய் தாவீதை போய் எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்றாங்க, ஐயா நீங்கள் எங்கள் மேலே ராஜாவாக இருக்கணும்னு. உடனே தாவீது வர்றாரு, எருசலேமுக்கு வர்றாரு. எருசலேமில் அவர் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவன் சீயோன் கோட்டையை பிடிக்கணுங்கிறது தான் அவனுடைய தரிசனமாக இருந்தது. நான் சொல்கிறது புரியுதா? என்னமோ சொல்கிறாரு பாஸ்டர். இப்போ நம்மெல்லாம் சென்னையில் தான் இருக்கிறோம். கோட்டையில் இருக்கிறோமா சொல்லுங்கள்? அந்த கோட்டையில் இருக்கிறவருக்கு பேர் தான் முதல் அமைச்சர்னு சொல்கிறாங்க. ஆமென். நம்மளாம் முதலமைச்சரா இல்லை. அப்போ உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்ம சென்னையில் தான் இருக்கிறோம், சென்னையில் தான் அந்த கோட்டை இருக்கிறது. ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்க வேறு, சென்னையில் இருக்கிறவங்க வேறு. அதே போல்
எருசலேமில் இருந்து எனக்கு எருசலேமில் எனக்கு ஒரு ராஜ பதவி கிடைத்திருக்கிறது, எனக்கு ஒரு மேன்மை கிடைத்திருக்கிறது, எனக்கு இது போதும் என்று தாவீது நிற்காதபடிக்கு சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டும், அந்த ஸ்தானத்துக்கு நான் போக வேண்டும். அப்போ அந்த சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதில் அந்த சைடு போனால் நமக்கு நேரம் ஆயிடும்ட்டு நான் அந்த வசனத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறேன். அப்போது எருசலேம் என்பது ஒரு பொதுவான ஒரு ஆவிக்குரிய நிலை. சீயோன் கோட்டையை நான் பிடித்தே ஆக வேண்டும் என்பது அது சீயோனாகிய பரம சீயோனாகிய பரலோக ராஜ்யத்தை நான் அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இதில் நீங்கள் இந்த இதில் பார்க்கும்போது உன்னத பாட்டில் இன்னும் கீழெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது, கர்த்தருக்கு சித்தமானால் அதெல்லாம் வாசிக்கலாம். உன்னுடைய நேசர் என்னுடைய மற்ற நேசரிலும் எதிலே விசேஷித்தவர் என்று ஒரு கேள்வி எருசலேம் குமாரத்திகள் கேட்குறாங்க. நாங்களும் அதே நேசரை தான் கும்பிடுறோம், அதே ஆண்டவரை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். நீ என்ன வினோதமாக பின்பற்றுற, நீ என்ன எல்லா ஜெபத்துக்கும் ஓடுற, நீ என்ன எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஒன்று சொன்னால் நீ தான் முன்னாடி நிற்கிற, ஒரு ஊழியனா நீ தான் முன்னாடி நிற்கிற. அப்போது நாங்கள் அறிந்திருக்கிறதுக்கும் நீ அறிந்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீ எருசலேமில் இருக்கணும்னு ஆசைப்படுற, அவங்க சீயோனுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போது ஒரு ஆவிக்குரிய உன்னத நிலையை அடைகிற ஒரு வாஞ்சை யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் சீயோன் குமாரத்திகள். இப்போது இந்த இதில் 6:13 பார்க்கணும், திரும்பி வா சூலமித்தியே. அப்படின்னா இந்த சூலமித்தி முன்னாடி எருசலேமில் தான் இருந்தா, எல்லாரை போல தான் சபையில் இருந்தா, எல்லாரை போல தான் ரட்சிக்கப்பட்டா, எல்லாரோட அந்த எருசலேமின் அனுபவத்தில் இருந்து தான் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தாள். அதற்கு பிறகு இப்பொழுது சூலமித்தியினுடைய உயர்ந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே அவள் போகும்போது இப்போது சியோன் குமாரத்தியா என்கிற ஒரு அனுபவத்தை அடைந்திருக்கிற ஒரு சூலமித்தியை பார்த்து நானும் அங்கே வரேன்னு சொல்லணுமா, நீ இங்கே திரும்பி வான்னு சொல்லணுமா? சொல்லுங்கள். ஒரு ஆள் நல்லா ஜெபிக்குது, நல்லா ஊழியம் செய்யுது, நல்லா போயிட்டுருக்குதுன்னா, அவ்வளவு தூரம் போயிடாத, சீயோன் கோட்டைக்கெல்லாம் போயிடாத, இங்கே வா, திரும்பி வா சூலமித்தியே. அப்போது சிலருக்கு நான் பார்த்துருக்குறேன், எல்லாத்துலேயும் நல்லா முன்னாடி ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் ஒரு உற்சாகமாக இருக்கிறவங்கள உற்சாகம் இல்லாதவர்கள் எப்போவுமே கீழே இழுத்து போடுறதுக்குரிய காரியத்தை செய்வாங்க. எப்படி இழுத்து போடுவோம்? அப்படியே எங்கள் அப்பா எதுக்கு எடுத்தாலும் இவங்க தான், எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் போவாங்க, அப்படி தான் போவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் என்னுடைய தலைமை சபையில் இருந்தேன்னு சொன்னால், நான் முதலாவது சபைக்குள்ளே போகும் பொழுது ஒரு விசுவாசியாக போனேன். கர்த்தர் எனக்குள்ளே இருந்த வாஞ்சை, என்னுடைய அதாவது பாஸ்டர் பார்க்கணுங்கிறதுக்காக எந்த ஊழியத்தை நான் செஞ்சது கிடையாது. நான் மற்ற யாருமே இல்லாத நேரத்தில் சபைக்கு என்னென்ன தேவைகளோ அந்த காரியங்களை செய்து கொடுத்துட்டு போயிட்டுருப்பேன். இப்போது பாஸ்டர் என்னை பார்க்கல, கர்த்தர் என்னை பார்த்தார். அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் பாஸ்டருக்கு நெஞ்சு வலி வர வச்சார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? நெஞ்சு வலி அவராக வர வச்சார், அவர் தான் வர வச்சார். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வரவே இல்லையே. அல்லேலூயா. ஒரு நாள் அவருக்கு நெஞ்சு வலி மயங்கி கீழே விழுந்தார். அப்போ பாஸ்டர்மா மேலே வந்தாங்க. நான் மேலே இந்த வேலை செஞ்சுட்ருக்கிறேன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அப்போது யாராவது சர்ச்சில் இருப்பாங்களா? ஏன்னா காலையில் பிள்ளைங்களை காலேஜுக்கு கூப்பிட்டு போகணும், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், பாஸ்டர் தான் கார் ஓட்டணும், கூட யாரையாவது அனுப்பி விடுறதுக்கு மேலே விசுவாசிகள் இருக்காங்களான்னு பார்க்க வந்தாங்க. நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி பாஸ்டருக்கு முடியாமல் இருக்கிறாங்க, அவங்கள தனியாக அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கூட போகிறீங்களா அப்படின்னாங்க. சரின்னு கூட போனேன். அன்னைக்கு ஆண்டவர் பிடிச்சார். அல்லேலூயா. அப்போது அப்படியே ஒரு அனுபவத்துக்குள்ளேயே போகும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக வரும் பொழுது தான் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு மறைஞ்சு ஓடிக்கிட்டே போனீங்கன்னா கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்த முடியும்? ஆமென். அப்போது அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தவள் தான் யார்? சூலமித்தி. அவள் நேசருக்கு மிகுந்த பிரியமுள்ளவளாய் அவள் மாறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மிகுந்த பிரியமுள்ளவளாக மாறும் பொழுது உள்ளவன் எவனுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். நீங்கள் விசுவாசத்தில் கொஞ்சம் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய நோக்கம் சீயோன் கோட்டையை பிடிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை நெருங்கணுங்கிற ஒரு வாஞ்சையாக இருந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இன்னும் வாஞ்சையை கொடுப்பார், இன்னும் ஜெபிக்கிற வாஞ்சையை கொடுப்பார், வேதத்தை தியானிக்கிற வாஞ்சையை கொடுப்பார், வேத வசனத்தை குறித்த அறிவை கர்த்தர் கொடுப்பார்.
இன்னும் நம்ம எதிலெல்லாம் குறையாக இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணுகிறதான ஒரு வாஞ்சையை கொடுப்பார். ஆனால் ஒரு சிலருக்கு அதே எருசலேமின் அனுபவம் தான். ரட்சிக்கப்பட்டு வந்தோமா அதே அனுபவம் அப்படியே இருப்போம். இப்போ என்ன, பாவத்திலேருந்து வந்தோம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஏறாத வண்டி தானாகவே கீழே இறங்கிடும் இல்லையா? மேலே ஏறாத ஒரு வண்டி என்ன தம்பி, வண்டியை ஒரு மலை மேலே நீங்கள் என்ன தான் ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தி வச்சாலும் சரி, என்ன ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு இன்ச் பை இன்ச்சாக அப்படி இறங்கிக்கிட்டு தான் வரும். அது நிற்காது, ஒரே இடத்துல மட்டும் ஏத்தத்தில் நிற்காது. நாம் பரலோகத்தை நோக்கி என்ன செய்கிறோம், ஏறிக்கிட்டு இருக்கிறோம். வந்து அப்படி ஒரு லெவலில் நின்றுட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் குறைஞ்சிருக்குமே தவிர ஏறி இருக்காது. அல்லேலூயா. ஏறிக்கிட்டே இருக்கணும். அதனால சொல்கிறேன், ஆக்சிலேட்டர் வந்து காலை எடுத்திங்கன்னா உங்களுடைய ஏற்றம் குறைஞ்சிரும். அது என்ன ஆக்சிலேட்டரு? ஜெபம் என்கிறதான ஆக்சிலேட்டரு, வேதம் என்கிறதான ஆக்சிலேட்டரு. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரில. அல்லேலூயா. உண்மையாக புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. பாஸ்டர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பாஸ்டர்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. உங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லையம்மா? சோத்திரம். ஆமாம். ஏன்னா நம்ம சாதாரண பாட்டு எடுத்தாலே கொஞ்சம் கஷ்டம், உன்னத பாட்டு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் என் கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. சரி, அப்போது அப்படி ஒரு உன்னத அனுபவத்துக்கு சூலமித்தி வந்து மேலே ஏறி நேசரோடு கூட அவளுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கிறது. இது இங்கேயே உட்காந்துக்கிட்டு இது சொல்லுது, சூலமித்தியே திரும்பி வா, திரும்பி வா, ரொம்ப போயிடாத, ரொம்ப ஊழியம் செஞ்சிடாத, ரொம்ப கத்தரோடு நெருங்கிறாத, ஒரு லிமிட்டாக இரு. அதாவது தம்பி செல்வப்பிரசாத் சொல்லுவாப்புல, அந்த எங்களுடைய தலைமை சபையில் இருக்கும் பொழுது நாங்கள் ஊழிய பயிற்சி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். நான் எப்படியாவது பிரசாத்தை பிடிக்கணும்னு நான் ஓடுவேன், அவர் அடுத்த கேட்டு வழியே ஓடுவார். ஏன்னா நம்மளை பார்த்தா உடனே அந்த பக்கம் எஸ்கேப் ஆகி ஓடுவாப்புல. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் வருத்தப்பட்டாப்புல, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கலாமேன்னு. அப்போ காலங்கள் என்ன செஞ்சிருது, தாமதமாக்கப்படுகிறது. இன்னும் பாருங்கள், இப்போ கர்த்தருடைய கிருபையில் ஊழியத்துக்கு வந்த பிறகு பாருங்கள், இப்போ இன்றைக்கி ஒரு சபையில் வண்டலூரில் பேச போகிறார். 4 வாரமும் அவருக்கு கிட்டத்தட்ட 5 வாரமும் அவருக்கு பிஸி. 5 வாரமும் ஒவ்வொரு சபைகளில் செய்தி கொடுக்கும்படியாக அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்போது சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது கர்த்தர் அந்த உயர்வை கொடுத்துட்றார். ஆமென். அது இப்போ என்ன வருத்தப்படுறாப்புல, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நான் அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சியாக வந்திருக்கலாமே. செய்கிறாரு, நல்லா செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம சரியாக செஞ்சுருக்கலாமே. அப்போ போன காலங்கள் நமக்கு திரும்பி வராது. அப்படி தானே? சின்ன வயசில் ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு உண்டு இல்லைம்மா, போன நாட்கள் திரும்பி, என்னடா பாட்டுது, போன நாட்கள் போயே போச்சுங்க. ஒரு பாட்டு ஒன்று, சண்டே கிளாஸ் பாட்டு ஒன்று பாடுவாங்க. அந்த ஒரு கடிகாரத்தை பற்றி ஒரு பாட்டு ஏதோ பாடுவாங்க, மறந்து வச்சு. பிள்ளைங்க கேட்குறது நம்ம கேட்குறது தானே. போன டைமும் என்ன செய்யாது, திரும்பிலாம் வராது. அப்போது அந்த நாட்களை நாம் இழந்து போகிறோம். அப்போ இந்த சூலமித்தியினுடைய அனுபவத்தில், அதாவது இந்த எருசலேம் குமாரத்தினுடைய அனுபவத்தில் இருக்கிறவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ போன சூலமித்தி அவளுடைய உயரம் எங்கேயோ போயிடுச்சு. அவள் எங்கேயோ கர்த்தரோடு நன்றாக ஐக்கியமாகி, நேசரோடு நன்றாக ஐக்கியமாகி இருக்கிறாள். இப்போ கூப்பிட்டு பார்த்தாங்க, அவள் வர்ற மாதிரி இல்லை. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். எனக்கு சிலுவையை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், பின்னோக்கி பார்க்கிறதே கிடையாது. நோ டேர்னிங் பேக். அல்லேலூயா. பின்னோக்கி பார்க்கிறதே கிடையாது, முன்னோக்கி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்போது அந்த வாஞ்சையோடு அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, சூலமித்தியில் என்னத்தை பார்க்கிறீர்கள்? என்ன பெருசாவா என்ன பண்ணிட்டா? அல்லேலூயா. எப்போவுமே இந்த நீங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே இதை பார்க்கலாம். இந்த கடைசி பெஞ்சு, மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிற மாப்பிள்ளைகள்லாம் பார்த்து, ஏய் மச்சான் ரொம்ப போயிடாத. அது என்னது, படிப்ஸு. நல்லா படிக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு பேர் வச்சுருவாங்க, படிப்ஸு, ஓவர் படிப்ஸு இவங்கெல்லாம். ஆமாம், இது இந்த நிலைமையிலேயே இருக்கும். நல்லா படிக்கிற ஆளை எப்படி வாரி விடலான்னு பார்க்கும். சரி, நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு கிளாஸ் மாற சில பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பசங்க நல்லா படிக்கிற பசங்க கிளாஸ் மாற பின்னாடி வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் மாதம் போகுது, வருஷம் போகுது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் கேலண்டரை கிழிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா.
கேலண்டர் கிழிக்கப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையும் கிழிக்கப்படுகிறதான்னு பாருங்கள். இல்லை உங்களுடைய வாழ்க்கை மெருகேறி கொண்டிருக்கிறதான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு காலையில் 1ஆம் தேதி வந்துடும். ஆமென். ஆமாம், நம்ம என்ன டைம் மிஷினாக வச்சுருக்கோம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் கற்பனை. யாரும் என்ன நேரத்தையும் காலத்தையும் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்றுமே, அதாவது ஒரு வேலையும் செய்யாதவங்களுக்கும் மாதம் கழியும், ஓடுன்னு ஓடுறவங்களுக்கும் மாதம் கழியும். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா யாருடைய வாழ்க்கையிலே ஆதாயம் இருக்கும், யாருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும் என்பது ரிசல்ட்டில் தெரியும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி என்ன சூலமித்தியில் பெருசாக பார்த்துட்டீங்க அப்படின்னு அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவன் ஒரு ஆளாக தான் இருந்தா, ஆனால் 2 சேனை செய்யக்கூடிய வேலைகளை அவள் செய்கிறாள். ஹல்லேலூயா. நீங்கள் அதாவது உண்மையாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு வேலைக்கு நீங்கள் சேர்ந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க சொன்னால் உங்களுக்கு ஒரு 10 வேலை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு வேலையோடு நிற்க முடியாது. நான் அப்படி பல இடத்துல நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு வேலைக்கு தான் போவோம், அப்புறம் இது சரியில்லையே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களுக்கு அநேகத்தின் மேலே ஒரு வாஞ்சையும் வரும், அதுக்கேற்ற ஆசீர்வாதமும் வரும். ஹல்லேலூயா. இப்போது நான் என்னுடைய தலைமை சபையில் பார்க்கும் பொழுது எனக்குன்னு காலையிலேருந்து அதாவது 24 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது நானாகத்தான் இருக்கும். ஏன்னா பகல் முழுக்க கேர்சல் மினிஸ்ட்ரி இருக்கும், அந்த கேர்சல் ஊழியங்களுக்குரிய மீட்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நைட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்கும், எடிட்டிங் இருக்கும், ரெக்கார்டிங் இருக்கும், மீடியா சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும். தூங்குறது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அந்த கிளாஸ் ரூமில் ஏசி ரூம், அது வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. இங்கேருந்து பார்த்தா பால்கனி தெரியும், இந்த பக்கம் பார்த்தா சைடில் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க உட்காந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவங்க உட்காந்து ஏதோ அவங்களுடைய ஊழியத்தை குறித்து அவங்க தியானம் பண்ணிகிட்ருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க, அல்லது டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தொடர்ந்து இடைவிடாமல் ஊழியத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்த என்னைத்தான் அவங்க டார்கெட் பண்ணி பரிகாசம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். ஹல்லேலூயா. இப்போ அவங்களெல்லாம் காணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி ஓடுகிறோமோ அந்த வாஞ்சையை நோக்கி ஓடணும். அது இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள் வேறு மாதிரி போகும் பொழுது நம்முடைய ஓட்டம் அங்கேயே நிற்கும். எத்தனை பேருக்கு எருசலேமில் இருக்க ஆசை, எத்தனை பேருக்கு சீயோனுக்கு போக ஆசை? சீயோனுக்கு போக ஆசை உள்ளவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், அல்லேலூயா சத்தமாக சொன்னால் போதாது, வந்துடணும். அடுத்த வாரம் பார்க்கும்போது எல்லாம் சீயோனில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் பிரயாசப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலை ஜெபத்துக்கு ஓடி வந்துடணும், சாயந்தரம் ஜெபத்துக்கு ஓடி வந்துடணும். செவ்வாய்க்கிழமை அந்த சங்கிலி தொடர் ஜெபம்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது ஒரு சங்கிலி தனித்தனியாக கட்டாகி கிடக்குது, அங்கங்கே அத்து கிடக்குது. முடிஞ்சால் வரும்போது பொறுக்கி எடுத்துகிட்டு வாங்க, கோர்த்துருவோம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அப்படி நம்முடைய நேரங்களை தேவனுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்போது அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாங்க, இவ என்ன ஒரு ஆளாக இருந்தால் இப்போ பார்த்தா 10 பேருக்குரிய காரியங்களை செய்கிறாளே. ஹல்லேலூயா. அவள் 2 சேனைகளின் கூட்டத்துக்கு சமமாக இருக்கிறாள். இப்போது இதே வசனத்தை கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு ஆங்கிள்லையும் வசனத்தை நான் கொடுப்பேன். இப்போது இப்படிப்பட்ட அந்த 2 சேனைக்கு சமானமாக அவள் மாறக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அவளுக்கு எங்கே கிடைச்சிது, அந்த வாஞ்சை அவளுக்குள்ளே எங்கே உருவானது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவளும் அவர்களைப் போல எருசலேமின் வாழ்க்கையில் இருந்தவள் தான். இப்போ அவங்க என்ன சொல்லி கூப்பிட்றாங்க, திரும்பி வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் அங்கே தான் இருந்திருக்கா. அப்போ இருந்த இடம் அந்த இடம்தான். அப்போது நானே ரட்சிக்கப்பட்டு போகும் பொழுது இவர் பாஸ்டரை பற்றி சில பேர் சொல்லுவாங்க, இவர் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படி யோசித்து கொஞ்சம் நம்ம ஓட வேண்டிய தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் தட்டி எழுப்பார், இந்த கூட்டத்தில் சேராத, பொல்லாதவருடைய கூட்டத்தில் நீ சேராதே. கர்த்தர் ஓட வச்சார். ஹல்லேலூயா.
அந்த ஓட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த மேய்ப்பனுடைய வார்த்தையை கேட்டு ஓட 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 அவர்களால் என்னை தடை செய்ய முடியவில்லை. அவங்க அங்கேயே தான் நின்னாங்க கடைசி வரைக்கும். கடைசியில் காணாமலும் போனார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த சூலமித்தி முன்பு இருந்த ஒரு சூழ்நிலையை குறித்து நமக்கு 5வது அதிகாரத்தில் அந்த வசனம் வருது. இப்போ நம்ம 6:13 பார்த்தோம். 5வது அதிகாரத்தை நம்ம ஒரு ஸ்டடி மாதிரியே நம்ம எடுக்க போகிறோம். அப்படியே எல்லாம் அந்த 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 803வது பக்கம். இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் உதவி செய்யும்படியாக சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் 803வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கத்தையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள் அப்படின்னு இங்கே ஆரம்பமாகுது. என்ன பாஸ்டர் நீங்கள் வித்தியாசமாக இருக்குது வார்த்தைலாம். அல்லேலூயா. ஆமாம், இங்கே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறவர் நேசர். எந்த நேசர்? என் நேசர் இயேசு. என் தேவாதி தேவன் தோட்டமாகிய திருச்சபைக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. ஏசாயா 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்தை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து, அதை வாசியமாவது ஒரு வாட்டி வாசியா அவங்களுக்கு தெரியும், எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அப்படிலாம் இருக்குதான்னு யோசிச்சிடக்கூடாது. ஏசாயா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது நான் எத்தனை வசனமா? 1-2 வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்போ நான் என் நேசருக்காக ஒரு பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டு சந்தோஷ பாட்டா சோக பாட்டா? இப்போ கேட்டிங்கல்ல, 2 வசனத்தை கேட்டிங்கல்ல, சோக பாட்டா சந்தோஷ பாட்டா? சொல்லுங்க. சோக பாட்டு. ஏன்னா செழிப்பான மேட்டில் தான் கொண்டு நட்டினார், அதை சுற்றிலும் வேலி அடைச்சார், அந்த செடி வளராமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி போட்டார், நல்ல கனி தரக்கூடிய நற்குல திராட்சை செடிகளெல்லாம் நட்டினார். அது நல்ல பழங்களை தரும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லையா? ஆனால் அது என்னவா தந்தது? கசப்பான பழத்தை தந்தது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அவருடைய திராட்சை தோட்டமாகிய தேவனுடைய சபை இது கண் மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு திருச்சபை அல்லது வீடு. இது செழிப்பான ஒரு மேடு. இங்கே புல்லுள்ள இடமாக இது இருக்கிறது. வசனமாகிய புல் இருக்கிறது. பரிசுத்தாவியின் மழை பெய்கிறது. இது ஒரு செழிப்பான மேடு. இந்த செழிப்பான மேட்டின் மேல் அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இங்கே இருக்கிற உங்களை எல்லாத்தையும் கர்த்தர் சபையில் கொண்டு வந்து நட்டுகிறார். ஆமென். ஆமாம், நட்டப்பட்டதை சிலதை பிசாசு பிடிங்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆமாம், சிலது போயிடுச்சு. ஆனால் அதனால தான் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்வேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். நாட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய திருச்சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாட்டப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வேர்கள் இன்னும் ஆழமாக போக போகத்தான் ஒரு செடி நல்ல கனி கொடுக்கும். ஆமென். ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே போகாதவர்களுக்கு அந்த செழிப்பும் இல்லை, அதற்குரிய ருசியுள்ள பழங்களை கொடுக்கிற கனி கொடுக்கிறதான வாழ்க்கை இருக்காது. அப்போது மேலோட்டமாக நிற்கிறது. அது இன்னொன்று ஆண்டவர் சொன்னார், விதைக்கிறவனுடைய ஓமை சொல்லும்போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது. அப்போ வழி அருகே விழும்பொழுது மனுஷர்கள் அது வழியாக கடந்து போகும்போது மிதித்து அது வளர விடாமல் ஆயிடுச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் அப்படித்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, திராட்சை தோட்டத்திலே நட்டியிருக்கிறார். இப்போது இந்த உன்னத பாட்டு 5:1 சொல்லப்பட்டிருக்குது, நான் என் தோட்டத்தில் வந்தேன். இன்றைக்கி வந்திருக்காரா? ஆமாம். அப்போ இன்றைக்கி வந்திருக்கிற ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பாருங்கள். என் சகோதரியே, என் மணவாளின்னு 2 வார்த்தைகளை சொல்லி தேவன் அழைக்கிறார். இப்போ யாராவது பொண்டாட்டியை பார்த்து சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவீங்களா? கிண்டலுக்கு வேணால் கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போது இதில் என்ன 2 வார்த்தை இருக்கிறதுன்னு சொன்னால், முதல் வார்த்தை சகோதரியே என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மூத்த சகோதரன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் நம்மை பார்த்து சகோதரியே என்று அழைக்க முடியும். மணவாளியே என்று சொன்னால், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்துக்குரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய உறவை தேவன் நம்மோடு கூட அவர் ஏற்படுத்தும்படியாக, அதாவது சகோதரியோடு கூட இருக்கிற நெருக்கம் வேறு, மனைவியோடு கூட இருக்கிற நெருக்கம் வேறு. ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்படியாக, அதனால தான் அவரை அறிகிற அறிவு இல்லையா, ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் ஐக்கியப்படும் பொழுது தான் குழந்தைகள் பிறக்கிறது போல, நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டால் தான் நம்ம ஆத்துமாக்களை பெற்றெடுக்க முடியும். யார் ஆத்துமாக்களை பெற்றெடுப்பார்கள், யார் ஆத்தும ஆதாயம் செய்வார்கள் என்றால், எந்த அளவுக்கு தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக ஆத்துமாக்கள் பிறப்பார்கள். புரியுதா? ஏற்கனவே என் பேரன் அன்றைக்கி சொல்லிட்டான், தாத்தா நீங்கள் ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது? உண்மையாக புரியுதா இல்லையா? நீங்கள் புரிஞ்சு முழிக்கிறீங்களா புரியாமல் முழிக்கிறீங்களான்னு தெரில. ஆனால் எப்படியும் இதையும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டியது என் கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், அதான் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் கல்யாண நாள் ஒன்று உண்டு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மணவாட்டி என்கிறது, மணவாளி என்றாலும் மணவாட்டி என்றாலும் ஒரே அர்த்தம்தான். மணவாட்டி என்பதற்கும் மனைவி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மணவாட்டி என்று சொன்னால் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவள், அவள் இன்னும் மனைவி ஆகவில்லை. புரியுதா மனஜாமா? புரியுதா? ரைட்டு. மணவாட்டி அல்லது மணவாளி என்று சொன்னால் என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிருக்குது, இன்னும் கல்யாணம் முடியலை. இப்போ நீங்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது, இன்னும் நீங்கள் மனைவி ஆகவில்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஒரு பெண் நடுவில் வழி விலகி போகிறாள் என்று சொல்லி ஒரு மணவாளனுக்கு தெரிந்தால் சேர்த்துக்கொள்வானா? சொல்லுங்க. அப்போது மணவாளனை சந்திக்கிற அந்த நாள், மணவாட்டி மனைவியாக மாறுகிற நாள் வரைக்கும், மணவாளன் கணவனாக மாறுகிற அந்த நாள் வரைக்கும் அந்த கணவனுக்கு ஏற்றபடி ஆயத்தப்படுகிற நாட்கள் இது. ஆமென். இதில் நம்ம ட்ராக் மாறக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், நம்ம கேட்டு 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 அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்கும், இதெல்லாம் கேட்டு கற்றுக்கொண்டு அவரை சந்திக்கிற நாளிலே இருவர் ஒருவராய் மாறுகிறது போல நாம் அவரோடு கூட என்ன செய்வோம், நித்திய காலமாய் அவரோடு கூட வாழப்போகிறோம். அப்போது முதலாவது சிருஷ்டிப்பின்படி நாம் மூத்த சகோதரர்கள், அவர் நமக்கு மூத்த சகோதரர், நாம் சகோதர, அதாவது சபையை பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்கிறதுனால தான் சகோதரியே என்று சொல்லுகிறார். சரியா? இப்போ சகோதரியே, மணவாளியே. அப்போ ஏன்னா மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய், ஞானஸ்நானம் எடுத்த அன்றைக்கு அவரோடு கூட செய்கிற உடன்படிக்கை. சரியா? அப்போ அந்த உடன்படிக்கை மூலமாக மணவாட்டியாக இருக்கிறவளே, நான் என்னுடைய தோட்டத்துக்கு வந்தேன், வெள்ளைப்போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். வெள்ளைப்போளமும் கந்த வர்க்கமும் வாசனை வீசுகிறதாக இருக்கிறது, வாசனை திரவியங்களாக இருக்கிறது. அது ஒரு சாம்பிராணியை போல் புகை போடும்போது அது என்னவாகுது, அப்படியே வாசனை வீசுகிறது. இப்போ இந்த திராட்சை தோட்டமாகிய திருச்சபைக்குள்ளே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு பொருளுக்கும் வாசனைக்கும் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? ஒரு பொருள்னால் இப்போ அது உங்கள் கண்ணுக்கு தெரியுது, திடீர்னு ஒரு வாசனை வருது, நல்ல வாசனையோ கெட்ட வாசனையோ வருது, அதுக்கு உருவம் கிடையாது, ஆனால் உணர வைக்கும். புரியுதா? இப்போது ஆண்டவர் இன்னும் அவருடைய வருகை வரல,
ஒவ்வொரு நேரமும் நம்ம கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அங்கே வருகிறார், நம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார். வந்து வெள்ளைப்போளத்தையும் கந்தவர்க்கங்களையும் சேர்க்கிறார். நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வரும்போது நம்முடைய துதிகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், அது ஒரு தூபமாக அப்படியே எழும்பி வரும்போது சில பேருடைய தூபம் வந்து வாசனையாக இருக்கும், சில பேருடைய தூபம் கோபமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நேற்று எனக்கு ஒரு நண்பர் வந்தார். என்ன, அவரை பார்த்தாலே என் பிள்ளைங்களாம் தலையை குனிஞ்சு சிரிக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அவரை சந்திச்சிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ரொம்ப வருஷத்து நண்பர் தான். அவரை நான் வெறுக்கிறதுனால இல்லை, வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் என்னை புகழுவார் பாருங்க. அவர் புகழ ஐயோ எப்பயா போவே நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நண்பன்னா வந்த உடனே ஜாலியாக உட்காந்து பேசணும், ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளணும். நீ எப்படி இருக்கிற, உன் தொழில் எப்படி இருக்குது, உன் வியாபாரம் எப்படி இருக்குது, உன்னுடைய ஊழியம் எப்படி இருக்குது, எதோ அப்படி பேசணும். ரட்சிக்கப்படாதவர் தான். அந்த காலத்தில் இருந்து யாரையாவது பார்த்தா உடனே பாருங்கள் ஜீவா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு. இப்போ அவர் என்னை புகழத்தான் செய்கிறாரு, ஆனால் எனக்கு நாத்தம் அடிக்குது. புகழ்ச்சி வந்து ஒரு வாசனையாக, அது ஒரு கந்தவர்க்கமாக அல்லது வெள்ளைப்போளமாக அது தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொய்யாக புகழுகிற புகழ்ச்சி அது நாத்தம் அடிக்கும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அப்பப்போ டவுட்டு கேட்டுக்க வேண்டியிருக்குது. உண்மையாக நம்மளை சில பேர் புகழுவாங்க, உள்ளன்போடு புகழுவாங்க, அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமென். உள்ளன்போடு புகழும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இப்போது இங்கே எல்லாரும் நம்ம எல்லாம் ஆண்டவரை புகழ்ந்துட்டு இருந்தோம், இவ்வளோ நேரம் ஆராதித்தோம் ஆண்டவரை. உங்களுடைய ஆராதனைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும், உங்களுடைய துதிகளுக்கும் உங்களுடைய இருதயத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் இங்கே வந்து வெள்ளைப்போளத்தையும் கந்தவர்க்கத்தையும் சேர்த்து கொள்றதுக்காக வரார், கலெக்ட் பண்ணுறாரு. எப்படி ஒரு பூந்தோட்டத்தில் போய் அந்த தோட்டக்காரர் போய் பூக்களை வந்து சேகரிக்கிறது போல் அவர் நம்முடைய துதி பலிகளை சேகரிக்கிறதுக்கு வரார். சோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கும்போது அது அவருக்கு அப்படியே ஒரு நல்ல சுகந்த வாசனையாக இருக்குதா? ச்சே நீ துதிக்காத. அதாவது யாருக்கு துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வரும்னா, உண்மையான அன்பு உள்ளவங்களுக்கு ஸ்தோத்திரத்தை நிறுத்த முடியாதுங்க. அல்லேலூயா. உண்மையான அன்பு உள்ளவங்களுக்கு ஸ்தோத்திரத்தை நிறுத்த ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடி யார் வராங்க, இந்த வாசல் வழியாக யார் வராங்க, இந்த வாசல் வழியாக யார் வராங்க, யார் கீழே விழுறாங்க, யார் தண்ணி குடிக்கிறாங்க, இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உண்மையாக துதிக்கிறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாராவது தண்ணி குடிப்பாங்க, யாராவது இந்த வாசல் வழியாக போவாங்க, இந்த வாசல் வழியாக யாராவது வருவாங்க, யாராவது போவாங்க. அதை பார்க்குறது பாஸ்டர் பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க மற்றவங்க பார்த்துட்டோம். நான் எதுக்கு வந்தேன்? என் நேசரை புகழும்படியாக. அவர் என்ன நேசர்? அவர் என் ஆத்தும நேசர். ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய நேசர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் எருசலேம் குமாரத்தில் கேட்குறாங்க, மற்ற நேசரிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? உலகத்தில் எத்தனையோ நேசர்கள் இருக்கிறாங்க, அவர்களிலும் உன்னுடைய நேசராகிய உன் ஆண்டவர் எதிலே விசேஷித்தவர்? கேட்குறாங்களே, பேர் கிறிஸ்தவங்கள்லாம் கேட்குறாங்களே, என்ன எங்களுக்கு தெரியாத நீங்கள் பெரிய வினோதமான இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சிட்டீங்க கேட்குறாங்களா இல்லையா? நாங்களும் தான் இயேசுநாதரை கும்பிட்றோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், பாதி ஆராதனையில் போகிறோம், பாதி ஆராதனையில் வெளியே வந்து தம் அடிச்சுட்டு போகிறோம், ஆராதனைக்கு போயிட்டு நேராக டாஸ்மார்க்கில் போய் தண்ணி அடிச்சுட்டு போகிறோம். என்ன நான் பார்க்காத நேசரை நீ என்ன நேசரை பார்த்த? அதுதான் அது எருசலேம் குமாரத்திகள். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்திகளுக்கு தான் தெரியும் என் நேசர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர்ங்கிறது. யாருக்கு தெரியும்? அது சீயோன் குமாரத்திகளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து ஒரு முறை எங்கள் சித்தப்பா ஒருத்தர் நல்ல வேளை இறந்துட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவருக்கு ஆண்டவர் எவ்வளோ வாய்ப்பை கொடுத்தார். நான் ஆராதனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னை பரியாசம் பண்ணுறதுக்குன்னே வந்து உட்காருவார். நான் எவ்வளோ அபிஷேகத்தை பெற்று கொண்டு வந்தேனோ அத்தனை அபிஷேகத்தையும் எடுக்கிறதுக்கு பிசாசுடைய பெரியப்பா பிள்ளை அவர் வந்து நின்று நேரத்தை எடுத்து வந்து நின்று என்னை டென்ஷன் ஆக்குவார். அப்போது ஒரு நாள் அவர் ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருந்தார். நம்ம ஈவினிங் சர்வீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். அன்றைக்கி வருகையை பற்றி எடுக்கிறதான ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு பாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்கிறார், கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கார். அன்றைக்கி அது கடைசி நாள். இவர் வந்து கிராஸ் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். எங்கே போகிறேன்னாரு? நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு. அப்போ உடனே நானும் கூட வருவேன்னாரு. வாங்க அப்படின்னு வந்து உட்காந்தார்.
உட்காந்தா அவர் ஆண்டுடைய வருகையை பற்றி நியாய தீர்ப்பை பற்றி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரா, இவருக்கு ஒரு மாதிரி கதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் கேட்டார், என்ன இவர் ஒரு மாதிரி பயமுறுத்துறாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், பயமாக இருக்கான்னு. எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னாரு. ஏதோ ஒரு கதி கலங்கிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் நம்ம குறையோடு தானே இருக்கிறோம். அப்போ அந்த குறைகளெல்லாம் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும், எல்லாரும் கண்ணீரோடு அறிக்கை பண்ணுங்கன்னா என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அழ சொல்கிறாரு, அழு அப்படிங்கிறாரு. அப்போது எதுக்கு உள்ளே வந்துச்சு? ஆனால் அவருக்கு உண்மையாகவே அன்றைக்கி நான் கூப்பிட்டு போனே தானாக வலையில் விழுந்த மாதிரி நான் அன்றைக்கி வருவேன்னு சொல்லி ஆண்டுடைய வருகைன்னா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன, எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஏற்றி விட்டாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பி சாகலை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து இப்போ அவரும் வந்து உட்காரத்தான் செஞ்சார். அவர் என்ன சோதனை பண்ணியிருப்பார், அவர் உள்ளேருந்து என்ன வந்திருக்கும், வாசனையாக வந்திருக்கும். அப்போ கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே கூடி வந்திருக்கிற நீங்கள் இனிமேலாகிலும் ஜாக்கிரதையாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுடைய தூபங்கள் வந்து கர்த்தருக்கு வாசனையானதாக இருக்கணும், கந்தவர்க்கமாக இருக்கணும், அது வெள்ளை போலமாக இருக்கணும். அந்த வாசனை வீசக்கூடியதை சேர்க்கும்படி அவர் வந்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். இப்போ டயோடுன்னு சொல்லுவாங்க. டயோடுனா என்னென்னே தெரியாது அவனுக்கு, ஆனால் டயோடை பற்றி நல்லா வாசித்து அழகாக சொல்லிடுவான். அப்போ வெறும் தியரி தான் அவனுக்கு தெரியும். அப்போ எலக்ட்ரோட்ஸ்னால் என்ன, அதில் ஆனோடு கேத்தோடு நிறையா வரும். இப்போ அதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாது, ஆனால் தியரி அப்படியே படித்து ஒப்பிச்சிருவாங்க. சரி, இந்த இருக்குது இப்போ ஒரு டயோடு இருக்குது, இதில் ஆனோடு எது கேத்தோடு எடுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது சொன்னேன். இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? தேன் கூட்டோடு தேனை சேர்த்து புசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஆண்டவர் வந்து இங்கே கிடைக்கிற வசனங்களெல்லாம் பார்க்குறாரு ஆண்டவர். இப்போது இந்த வசனத்தெல்லாம் இப்போ வந்து தேனை எடுத்துக்கொண்டு ஒரு தேன் கூட்டில் சேர்க்குற இன்னொரு அனுபவம் இருக்குது. நீங்களே ஒரு தேன் கூடாக மாறணும். எப்படி? இங்கே தேன் ஊற்றும் போது அதை உறிஞ்சி எடுத்து வச்சுக்கிற தேன் கூடாக இருக்கணும். வந்து எதை புசிக்க வர்றாரு? தேன் கூடுனா பைபிளை தூக்கி சாப்பிட்றக்கா வராரு? இங்கே கொட்டப்படுகிற தேன் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்கள் தேன் கூட இருக்கிறீங்க, உங்களை எடுத்து அவர் புசிக்கணும். இப்படி தேன் கூட எடுத்து கடிச்சு பாரு, என்ன ஒரு சொட்டு தேன் கூட உள்ள இல்லை, சக்கை தான் இருக்குது. இங்கே எத்தனை சக்கை உட்காந்துட்டு இருக்குது? அல்லேலூயா. தேனை பெற்றுக்கொண்டு உள்ளே அப்படியே அதை கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். வசனம் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த வசனத்தை உள்ளே வாங்கி வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரையா பட்டணத்தில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தாங்க, நல்ல குணசாலிகளாக இருந்தாங்க. எப்படியா? அப்படியே வசனத்தை கேட்பாங்க, வசனத்தின்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவாங்க. அப்படின்னு நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசிகளை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்குமானால் ஆண்டவர் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. சீசன் இல்லாத நேரத்தில் ஒரு தோட்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குவாங்க? ஒன்றுமே இருக்காது. அதே போல் நமக்கு எப்போவுமே சீசன் வர்றதே கிடையாது இல்லையா? பப்பாளி மரத்தில் ஒரு பூவாக பூத்து கிடக்கும் ஒரு மரத்தில், அதில் எப்போவுமே அது என்ன வராது, பழமே வராது. அப்போ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு செழிப்பாக இருக்கிற அத்தி மரத்தை போல் இப்போ அதாவது காய்க்கிற மரத்தில் கூட அவ்வளோ பூ இருக்காது, ஆனால் காய்க்காத மரத்தில் நிறைய பூ இருக்கும், அலங்காரம் இருக்கும். அப்புறம் ரட்சிப்பை ஒழுங்காக பெற்றுக்கொள்ளாத விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அலங்காரம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் உள்ளான அலங்காரம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளான அலங்காரம் அதிகமாக வெளியான அலங்காரம் குறையும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். அப்போ அதில் நம்ம வளர்ந்தோம்னா ஆண்டவர் திருச்சபைக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே வரும்போது இந்த அனுபவத்தெல்லாம் அவர் பார்ப்பார். என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். அப்படியே தனித்தனியாக விளக்கம் போனால் இன்றைக்கி போயிடும். ஏன்னா அவ்வளோ பொக்கிஷத்தை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார். திராட்சை ரசம் என்பது அவருடைய ரத்தத்தை குறிக்கக்கூடியது, பால் என்பது அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் இங்கே அவர் நம்ம திருச்சபைக்காக கொடுத்தது, அவருடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அதாவது திராட்சை ரசம் என்பது ரத்தம், அவருடைய தியாகம். அவருடைய தியாகத்தை தேவன் சபையில் ஊற்றி இருக்கிறாரு. அவருடைய பரிசுத்தத்தை தேவன் சபையில் ஊற்றி இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் உங்களை புசிக்கணும். அல்லேலூயா.
புசிக்கிறதுனா என்ன? ஒரு ஆள்கிட்ட பழகும்போது அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய இனிமை வெளியே வரும். அப்போது இவ்வளோ காலம் நம்ம கேட்ட சத்தியத்தினுடைய வெளிப்பாடு நம்மக்கிட்ட இருக்குதா? திராட்சை ரசம் வெளிப்படுகிறதா? அப்படியே தியாகம், அவருடைய ரத்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டாக போச்சா? அது உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குதா? அல்லது அவருடைய தியாகத்தை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வீணடிச்சிருக்கிறீங்களா? இங்கே ஊற்றப்படுகிற திராட்சை ரசமாக இருக்கட்டும், தேனாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் வீணாகப்படுகிறதா அல்லது உங்களுக்குள்ளே சேர்த்து வைக்கப்படுகிறதா? ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அவருடைய தியாகத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுக்குள்ளே தெரியுதா? ஒரு ஆளை பார்க்கும்போது நான் பட்ட பிரயாசத்துக்கு இந்த ஆள்கிட்ட ஒரு பலன் இருக்குது, அல்லேலூயா, நான் சிந்தின ரத்தத்துக்கு இங்கே ஒரு பலன் இருக்கிறது, இத்தனை காலம் பரிசுத்தத்துக்குரிய வசனங்களை கொடுத்து போதித்ததுக்கு ஒரு பலன் இருக்கிறது என்று உங்களை பார்த்து சந்தோஷத்தோடு திருப்தியோடு கூட ஆண்டவர் போவாரா? அப்படியே சோர்ந்து போய் ஒன்றுமே கிடைக்காம போவாரா? அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்போது சொல்கிறாரு, இதெல்லாம் சிநேகிதரே பாருங்கள், அவர் நான் குடிக்க வந்தேன்னு சொன்னார். கீழே என்ன சொல்கிறாரு? சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். கிடைக்கிற வசனத்தை ஒழுங்காக குடிங்க. அப்படியே திராட்சை ரசத்தை, அவருடைய தியாகத்தை, அவருடைய ரத்தத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் அப்படின்னு சபைக்கு ஆண்டவர் ஒரு அறிவிப்பை கொடுக்குறார். அடுத்த வசனத்தை வாசிமா. 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை போதும் இந்த வசனத்தை கவனிங்க. நான் வசனத்துக்குரிய விளக்கங்களை தான் நான் கொடுக்க முடியும். ஆனாலும் இந்த உன்னத பாட்டினுடைய ஆழமான அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது ஆண்டவர் சபைக்கு இவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்காரு. வசனத்தை எடுத்துக்கோ, ஆண்டோடைய ரத்தத்தை சரியாக பயன்படுத்து, என்னுடைய தியாகம், என்னுடைய கல்வாரியில் நான் பட்ட பாடுகளை நீ சரியாக அதை பயன்படுத்திக்கொள், அது வீணாக போயிடக்கூடாது, எல்லாம் ஆண்டவர் சொல்லி இதெல்லாம் நீங்கள் குடியுங்க, புசிங்க. உங்களை எதுக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்காரு? ஆவிக்குரிய ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக. ராமன் சொல்ல மாட்டீங்களா? அதை நீங்கள் புசிக்கிறீங்களா, குடிக்கிறீங்களா? அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இவ்வளவும் சொல்லப்பட்டிருந்தாலும் மணவாட்டியாகிய சூலமித்தி தான் இங்கே சொல்கிறா, எருசலேம் குமாரத்திகளோடு கூட இருந்த அனுபவம். இது முந்தின அதிகாரம். எருசலேம் குமாரத்திகளோடு கூட இருந்த ஒரு பொதுவான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு இருக்கும்போது அவள் தன்னை பற்றி சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன். நித்திரை பண்ணுறவங்களாம் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இனிமேல் தூங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள். சார், எப்போவுமே நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னாலும் நான் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இதை விழிப்பாக கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சரி. எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது? அல்லேலூயா. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. இது ஒரு பொதுவாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வரும்பொழுது, திராட்சை தோட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு நித்திரை மயக்கம் அப்படியே, அதாவது தெரியுது. ஏன்னா நேசர் கதவை தட்டுகிற நேசருடைய சத்தம் கேட்குது. அதாவது ஒரு அறகுற ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கும் பொழுது வசனங்கள் வரும்போது இப்படிலாம் இருக்கணும், ஆனால் இருக்க முடியலை. அது என்னென்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு நித்திரை, ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமை. ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அது மாதிரி என்னால் போக முடியாது. அதாவது முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிடுவாங்க. முடியாதுன்னு தீர்மானம் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கான பிரயாசத்தை நீங்கள் எடுக்கணும். இப்போது சூலமித்தி தான் சொல்கிறா, நான் நித்திரை பண்ணினேன், இருதயமோ விழித்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிறேன், ஆனால் என் மனசுக்குள்ளே தெரியுது நான் பண்ணுறது தப்புன்னு. அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு நித்திரை மயக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் எனக்கே தெரியுது நான் பண்ணுற தவறு என்னென்னு தெரியுது. நான் இதை விட்டு விழித்தெழும்பி நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனாலும் கீழே கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட ஆண்டவருடைய, நீங்கள் என்ன தான் மந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன எப்படி வருகிறது? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே,
கதவை தர, என்னை உள்ளே விட மாட்டேங்கிறியே, உன் இருதய கதவை பூட்டி வச்சிட்டு இருக்கிறியே. அப்போது ஆண்டவருடைய ஒரு கூக்குரல் இது. நான் உனக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் உன்னுடைய இருதயத்தின் கதவை நீ என்ன செய்கிற? இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே போய் என்ன செய்வேன்? அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட நல்ல ஒரு உறவாக நான் இருப்பேன். போஜனம் பண்ணுகிற அனுபவம் என்பது என்ன? ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியம், ஒரு பார்ட்டி வைக்கிறது, ஒரு விருந்து வைக்கிறது. அப்போது இந்த அனுபவத்துக்கு தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி எவ்வளவு அன்பாக, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அன்பான வார்த்தைகள், அவர் கதறி சொல்லுகிற வார்த்தை, அன்பாய் சொல்லுகிற வார்த்தை, அதிகாரத்தோடு சொல்லுகிற வார்த்தை எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ இந்த நிலைமையில் இருக்காத, மந்த நிலைமையில் இருக்காத, தூங்குகிற நிலைமையில் இருக்காத, எலும்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகோதரியேங்கிறார், என் பிரியமேங்கிறார், என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. உனக்காக நான் காத்திருந்து என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரணினாலும் நனைந்து இருக்கிறது. நான் கேட்குறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் எவ்வளோ காலம் நமக்காக காத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ காலம் அவரை காத்திருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படியாகிலும் என் பிள்ளை மனம் திரும்பிடாதா? எப்படியாவது என் பிள்ளை பரிசுத்தத்துக்குள்ளே வந்துடாதா? என் பிள்ளை ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே ஒரு உயர்வான ஒரு உன்னத நிலைமைக்கு வந்துடாதா? ஒரு சீயோன் என்கிற ஒரு அனுபவத்துக்கு என் பிள்ளை வந்துடாதான்னு அவர் ஆவலோடு உங்களை, அதாவது நம்ம என்னதான் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை உத்தமியே, என் புறாவேன்னு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த கூக்குரல் உங்களுடைய காதுகளிலே கேட்குமானால் இன்னைக்கு நீங்கள் கதவை திறந்துருங்க. ஆனால் மனவாட்டியாகிய சபை கீழே சொல்கிற காரியத்தை பாருங்கள். நான் என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி திரும்ப அதை திரும்பவும் உடுத்துவேன். என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திரும்பவும் அதை அழுக்காக்குவேன். ஏன்னா இந்த அம்மா போய் பெட்டில் படுத்தாச்சு. ஐயா வந்து கதவை தட்டுறாரு. இவங்க நைட்டிக்கு மாறிட்டாங்க. இப்போ நான் வெளியில் போனால் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகணும். தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் எப்போவோ கழட்டி போட்டாச்சு. தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை எப்போவோ கழட்டி போட்டாச்சு. இப்போ எப்படி நான் அவரை போய் சந்திக்க முடியும்? தேவன் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளை, வரங்களை, தேவன் கொடுத்த தேவ அன்பை எப்பொழுதோ நான் இழந்து போயாச்சு. நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். என் பாதங்களை நான் என்ன செஞ்சேன்? இப்போ தான் கழுவி, படுக்கையில் போகிறதுக்கு முன்னாடி காலெல்லாம் கழுவியாச்சு. நம்ம காலத்துக்கு கீழே வச்சு நான் ஏசுநாதற்காக போய் நான் கதவை திறந்தால் என் கால் அழுக்காகும். நான் ஒரு உபவாச ஜெபத்துக்கு போனால் என் நேரம் வீணாகும். நான் இன்னும் ஆலயத்தின் காரியங்களையோ அல்லது மற்ற ஜெபங்கள்லையோ மற்ற ஆராதனைகள்லையோ நான் கலந்து போகிறதுக்கு நான் போனால் அது எனக்கு சில காரியங்கள் வேஸ்ட்டு, அல்லது எனக்கு டைம் இல்லை. ஏதையோ ஒன்றை சொல்லி நான் அதனால் இனிமேல் நான் எப்படி போக முடியும், நான் எப்படி நெருங்கி வர முடியும்? ஆனால் அவர் கதவை தட்டிட்டு தான் இருக்கிறார். நீ செய்கிறது சரியில்லை, நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, என் மணவாளியே, என் ரூபவதியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. நம்ம உத்தமமாக இல்லைனாலும் கர்த்தர் நம்மை உத்தமியேன்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த அன்பின் சத்தம் நமக்கு கேட்க வேண்டும். அதுக்கு பதிலாக உட்காந்து இவன் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், எப்படி நான் திரும்ப உடுப்பேன், நான் பாதங்களை கழுவினேன், எப்படி நான் திரும்ப அழுக்காக்குவேன். இப்போது இந்த அனுபவத்துக்குள்ளே இருந்த சூலமித்தி தான். இப்போ ஆண்டவர் செய்த காரியம் பாருங்கள். என் நேசர் தமது கையை கதவு துவாரங்கள் வழியாய் அவர் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கீழே சொல்லப்படுகிறது, அவருடைய கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அந்த வார்த்தையை நீ கவனிங்க. அப்போது படுத்து கிடக்கிறா, எழுந்திருச்சு கர்த்தருக்காக செயல்படுறதுக்கு சோம்பேறித்தனத்தில் இருக்கிறா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார். அதுக்காக கதவு துவாரத்துக்குள்ளே விரல விட்டாரான்னு கேட்காதீங்க. எல்லாமே ஆவிக்குரிய ஒரு அர்த்தம். அவருடைய விரல்களில் இருந்து அவர் வெள்ளை போலத்தை வடியை விட்டுட்டு போயிட்டார். இப்போது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அதை வாசிமா, 6வது வசனம் வாசிங்க. 6:7 வாசிங்க. 6:7. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். இல்லை சாரி, 4:5. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், ஆண்டவரை மறந்து ஒரு பின்மாற்ற அனுபவத்தில், ஒரு மந்த அனுபவத்தில் இருந்த மணவாட்டிக்கு
அவருடைய கையிலிருந்து வெள்ளை போலமாகிய வாசனையை லைட்டாக அப்படி பரவ விட்டுட்டு போயிட்டார். இப்போவாவது இவளுக்கு ஒரு உணர்வு என்ன வருது, இந்த வாசனை நான் ஆதியில் தேவனோடு கொண்டிருந்த அன்பின் வாசனை அல்லவா, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கும் எனக்கும் இருந்த உறவில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தின் மனமகிழ்ச்சியின் வாசனை இல்லையா, அந்த வாசனை இப்படி அவளுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருது. ஆதி அன்பை அவளுக்குள்ளே தூண்டுகிறது. இப்போ அவள் என் நேசருக்காக நான் கதவை திறந்தேன், பூட்டின கைப்பிடிகளிலிருந்து என்ன உண்டாச்சு, கைகள் இருந்து என் கைகள், இப்போ அவர் வெள்ளைப்போளத்தை கைப்பிடியில் ஊற்றி விட்டு போயிட்டார். இப்போ அதை எடுத்து பார்க்குறா, இவ கையிலிருந்தும் வெள்ளைப்போளம் வெடிக்கிறது. அப்போ ஆண்டவர் நானும் கைகோர்த்திருந்த நாட்களிலே, அவரோடு கூட இணைந்திருந்த நாட்களிலே எனக்கும் அவருக்கும் இருந்த அந்த அன்பின் வாசனை அப்படியே ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு தெரியும்ல, சில வாசனைகள் சில விஷயத்தை ஞாபகப்படுத்தும், உண்மை தானே? சில இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு வாசனை வந்துச்சுன்னா அந்த வாசனை எங்கேயாவது போகும் பொழுது நமக்கு அந்த இடத்த ஞாபகத்துக்கு வரும். சில வாசனைகள் நமக்கு ஞாபகத்தை தூண்டுகிறதாக இருக்கிறது. அப்போது இவ்வளோ நேரம் வந்த அனுபவத்தில், பின்மாற்றத்தின் அனுபவத்தில் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வளராமல் கிடந்த ஒரு விசுவாசி ஆண்டவருடைய அந்த ஆதி அன்பின் வாசனையை லைட்டாக பரவ விட்டுட்டு அவர் போயிட்டார். இப்போ இவளுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நான் ஆரம்பத்தில் இப்படி ஜெபம் பண்ணனே, ஆண்டவரோடு இப்படி பேசினேனே, நான் இப்படி ஆரம்பத்தில் ஊழியம் செஞ்சேனே, ஆண்டவருக்காக நான் யாரை பார்த்தாலும் கர்த்தருடைய அன்பை குறித்து பேசுவேனே, இன்றைக்கி அந்த வாசனை எனக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு அந்த ஒரு தூண்டுதல் அவளுக்குள்ளே வந்த உடனே அடுத்த வசனம் வாசிமா, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நீங்கள் விடாமல், அதாவது ஒரு ட்ரெயின் போகுதுன்னு சொன்னால் அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டோடு இணைக்கப்பட்டு ஒரு 20 ஒரு கம்பார்ட்மெண்ட் போகுது, என்ஜினோடு இணைக்கப்பட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த லிங்க்கு கட் ஆகிருச்சுன்னா ட்ரெயின் என்ஜின் முன்னாடி இழுத்துட்டு போயிட்டுருக்கோம், என்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளெல்லாம் சேர்ந்து போயிட்டுருக்கோம், கட்டான பெட்டியும் கூட ஓடிட்டு தான் இருக்கும், உண்மை தானே? உடனே நின்றுமா? உடனே நிற்காது. கொஞ்ச காலம் ஓடுறதை பார்த்து நம்மளும் என்ஜினோடு தான் இருக்கிறோம், நம்மளும் என்ஜினோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே உட்காந்துருக்க பேசஞ்சர். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஸ்லோவாகும். எப்போவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பின்மாற்றம் உடனே ஆண்டவரோட கட்டானதை காமிக்காது. இதில் என்ன இருக்குது, இது ஒன்றும் இல்லை, இது இல்லாமல் ஆண்டவர் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரோடுக்குள்ளே உள்ள இணைப்பில் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் கழித்து என்ன கொஞ்சம் நேரம் நேசர் வெளியே நிற்கட்டும், ஏன்னா அப்படியா போயிட போகிறாரு, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு தென்பட மாட்டார். அல்லது நீங்கள் ஒரு முறை கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வாட்டி தேடும்போது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன சீப்பானவரா? யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் காஸ்ட்லியான ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கினாலும் உங்களுக்கு உடனே தூக்கி கொடுத்துருமா? அதை அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அதுக்கு உங்கள் பொருள் தான் நீங்கள் நிரூபித்து அதுக்கு பிறகு அது கிடைக்கிறதுக்குள்ளே முதல்ல அதை 10,000 கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அது திரும்ப உங்கள் கைக்கு வரும்போது 30,000 வந்து நிற்கும். அதை இழந்தது நம்முடைய தவறு. அல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவருடைய அன்பை இழந்ததான இந்த சூலமித்தி அவள் எருசலேம் குமாரத்திகளோட சேர்ந்து கெட்டு போய் உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட. அந்த நாட்களில் ஸ்கூலில் யார் கூடயாவது சேர்ந்து விளையாண்டு ஆட்டம் போட்டு தப்பு பண்ணிடுவோம். ஹெட்மாஸ்டர் கூப்பிடுவார், இங்கே வா, நீ அவன் காதைப்பிடி, நீ இவன் காதைப்பிடி, 2 பேரும் முன்னால் நின்று நீ அவனுக்கு சொல்லு, தோப்பு காரணம் போடு, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, சொல்லு, மாற்றி மாற்றி சொல்ல வச்சு 100 தோப்பு காரணம் போட வைப்பார். முட்டியும் கலண்டுரும், பாவ அறிக்கை பயங்கரமாக இருக்கும். உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. அப்போது எருசலேம் குமாரத்தியோடு இவளும் கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து பார்த்து தான் ஆண்டவரை இழந்து நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. என்ன வார்த்தை? நான் குறைவுள்ளவனாய் இருந்தும், நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தும், என் புறாவே, என் உத்தமியேன்னு சொல்லும்போதே நான் கதவை திறந்திருக்கலாமே, ஆண்டவர் எனக்கு சில எச்சரிப்பை கொடுக்கும்போதே நான் என்னுடைய இருதயத்தை திறந்திருக்கலாமே. அதாவது உன்னுடைய மாம்சம் உருவழியும் போது, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது,
என் போதகருடைய சொல்லை நான் கேளாமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே அப்படின்னு நீ அழுவ. ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா மாம்சம் அழிஞ்சிருச்சு. உன்னுடைய ரட்சிப்பு நீ இழந்து அந்த ஸ்தானத்தை, அந்த ஸ்டேஜை தாண்டிட்ட. அப்போது போதகருடைய சொல்ல கேட்கணும், தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்கணும், மூத்தவருடைய ஆலோசனைகளை கேட்கணும். வாழ்க்கையில் ஏற்கனவே அனுபவப்பட்டவ யாரையும் தயவு செஞ்சு அற்பமாக எண்ணாதீங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? சில பேருக்கு என்னென்னா, நல்லா படிச்சுட்டாங்கன்னா படிக்காதவங்களை குறித்து ரொம்ப அற்பமான ஒரு காரியம். உன் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க, படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் படிப்புக்குரிய அனுபவத்துக்கும் வாழ்க்கையின் அனுபவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது தியரி, இது ப்ராக்டிக்கல். ஒரு 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 50-60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தவங்களுடைய அனுபவமும், அவங்க ஒரு வேளை 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பாங்க. ஆனால் நீ 20 வயசுலேயே நீ சரி ஒரு 25-28 வயசுக்குள்ளே ஒரு 3 டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த டிகிரிக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. நீ சம்பாதிக்கலாம். இப்போது முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நல்லா படித்த தம்பி ஒரு விசுவாசி வீட்டுக்கு நல்லா காரை விட்டான். எல்லாரோட அதிகமாக படிச்சிருக்கான், எல்லாரோட நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு வீட்டுக்கு கேட்டு முன்னாடி வாசகத்தை விட்டுட்டான். ஒரு பொதுவான ஒரு ஞானம் தானே. அப்போது படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை செய்யும்போது இதனால் என்ன வரும்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதை செய்யாததுனால ஒரு பெரிய பிரச்சனை. கடைசியில் அவங்க என்ன பிடிச்சி திட்டி அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், படிப்புக்கும் வாழ்க்கையின் அனுபவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. படிப்பு உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு மட்டும்தான். அல்லேலூயா. வாழ்க்கைக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பது அனுபவம் தான். அப்போது அதையெல்லாம் சொல்லும்போது கேட்குறதில்ல. அதுக்கு பிறகு அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புத்தி வந்தபோது சக்தி இல்லை. சரி, சக்தி வந்தபோது புத்தி இல்லை, புத்தி வரும்போது ஐயோ நம்ம அப்படி இருக்கலாமோ அப்படின்னா 60 வயசாக இருக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால தான் காலத்தை புரிந்து நம்ம புதன்கிழமை எடுக்கிறோம். காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி செய்ய வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்ததை பார்க்கலாம், இப்போ நமக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்குது. அதை காலத்தை அறிந்தவர்களாய் தான் நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அப்போது இப்போ பாருங்கள், இப்போ நேசருக்கு திறந்தாச்சு, அவர் கதவை திறந்து பார்த்தா அவர் இல்லை. இப்போ என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு, அவர் சொன்ன வார்த்தையினால், அவர் எவ்வளோ சொன்னார், சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கலையே. ஆண்டவர் எவ்வளோ வார்த்தைகளை கொண்டு பேசினார், எத்தனை ஊழியக்காரங்களை கொண்டு பேசினார், எவ்வளோ எச்சரிப்பு எனக்கு கொடுத்தாரு. அப்போ அந்த வார்த்தையினால் சோர்ந்து போயிட்டு. ஆனால் இந்த சூலமித்திக்கும் அந்த எருசலேம் குமாரத்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், சோர்ந்து போயிடுச்சுன்னா அவள் அப்படியே விடலை, அவரை தேடினேன். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் முடிவு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து போக வேண்டிய வார்த்தைகள் இனிமேல் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி சோர்ந்து போய் அவ்வளோதான், இனிமேல் ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தேடுங்க. அவரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். அப்படி தானே வசனம் சொல். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு சமீபமாக இருப்பார். அப்போது அவரை தேடினேன், அவரை காணலை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்போது வாசல்கிட்ட வந்து நிற்கிறா, இங்கே தான் இருப்பார், அவ்வளோ எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர், அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போயிடுவாரான்னு அவரை குறித்து அலட்சியமாக மனதில் நினச்சிட்டு இருந்தா. அவர் வெள்ளைப்பழத்தை வாசனையை வீச விட்டுட்டு போயிட்டார். இப்போ தேடி பார்க்குறா, காணோம். கூப்பிட்டு பார்க்குறா, நேசரே நேசரே, என்ன சொல்லி கூப்பிட்டாலும் தெரியாது. டார்லிங், வேர் ஆர் யூ? கூப்பிட்டு பார்த்துருப்பா, சத்தத்தை காணோம். அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இப்போது அவள் வந்து திரும்ப அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு போகிறதுக்கு அவள் பட்ட பாடுகள் தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கூட அவள் விடலை. அப்போ நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய ஆதி அன்புக்குள்ளே நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். உடனே நீங்கள் போய் ஜெபம் பண்ணுறதுக்காக உட்காருவீங்க. அவரை தேடினேன் என்றால் ஜெபம் பண்ணுறது. தேடி பார்க்கும்போது உடனே தேவ பிரசன்னம் கிடைக்காது, விடாதீங்க. அல்லேலூயா. ஒரு யாக்கோவை போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை அந்த ஆதி அன்பு உங்களுக்குள்ள குறைஞ்சிருக்கா, உபவாசம் பண்ணுங்க, கண்ணீரோடு அழுங்க. எப்படி ஆகிலும் அந்த ஆதி அனுபவத்தை நான் கண்டிப்பாக பெற்றுக்கொண்டே ஆவேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்தில்
பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், கர்த்தரை தேட ஆரம்பித்த உடனே அங்கே என்ன நடக்குது? நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். இப்போ நேசரை தேடி ராத்திரி ஆச்சே, ஆனாலும் இது தேடலாமா வேண்டாமான்னு அவள் 1000 யோசனை பண்ணிருக்கலாம். நம்மளாக இருந்தால் சரி, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஆண்டுடைய பிரசன்னத்தையே காணும், தேடி பார்த்தேன் அவரை காணும் அப்படின்னு விடலை. அடுத்து களத்தில் இறங்குறா. போகும்பொழுது இவள் சோர்ந்து போகிறதுக்கு என்னென்ன நடக்குமோ, நீங்கள் கர்த்தர் இது இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் கூட இல்லாத பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவரை இனிமேல் நான் நல்லா தேடுவேன்னு நினைக்கும்போது வரும். அப்போ நகரத்தில் திரிந்த காவல்காரரை பிடிச்சி அடித்தாங்க. எவன் என்ன பேசுவானோ தெரியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும்னு நினைக்கும்போது அநேக நேரங்களில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து உங்களை சோர்ந்து போக பண்ணும். விடாதீங்க. அல்லேலூயா. அவரை தேடுறதுலேருந்து நீங்கள் குறைவுபடாதீங்க. காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அநேக நேரங்களில் காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரும்போது, போங்க ஆண்டவரே, நான் இதுக்கு தான் இவ்வளோ தான் தேடி பார்த்தேன், ஆனால் கூட நீங்கள் எனக்கு தென்படலைன்னு அவள் சொல்லி நிறுத்தலை. காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேலிருந்து போர்வை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா இப்போ அவள் போகிறது பனியில் போகிறான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் தலை பனியினால் நனைஞ்சிருக்குதுன்னா அவ்வளோ குளிர். பெட்ஷீட்டை போத்திட்டு தான் இவள் போகிறா. ஓ, இது இருக்கிறதுனால தானே இப்போ நைட்டில் நீ போய் தேடுற, இவ்வளோ கஷ்டத்துலையும் நீ தேடுற. போர்வை எடுத்துட்டா உனக்கு குளிர்ல, மறுபடியும் நீ வீட்டுக்கு போயிடுவல்ல, நீ கத்தரை தேட முடியாமல் போயிடும்ல. அதற்குரிய எல்லா எதிர்ப்பின் கிரியைகளையும் பிசாசு கொண்டு வருவான். அப்போ அதெல்லாம் எடுத்து கொண்டார்கள். அப்போது எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களா? யார்? பின்மாற்றத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டுட்ருக்கா. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி என் நேசரை கண்டீர்களா? எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீரானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். அப்படின்னா, நான் இவ்வளோ காலம் இழந்து போன அந்த கிருபைகளையும் ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பையும் இழந்து இப்போ நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். அவரை ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பாதிப்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனால் அநேகருக்கு ஏசுநாதர் அவங்கள டைவர்ஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு, சில வருஷங்கள் ஆச்சு. அதெல்லாம் என்னத்த சோகம், என்னத்தையோ திங்கிறதுக்கு சோறு கிடைக்குது இல்லையா? சர்ச்சுக்கு போனால் பாஸ்டருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் ஏதாவது தீர்க்க தரிசனமாக சொல்லி நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை எதையாவது சொல்லுவாரான்னு எதிர்பார்த்தா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரணுன்னா கூட கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இல்லைன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்க மாட்டார். நான் டூப்ளிகேட் தீர்க்க தரிசனம் கிடையாது. அல்லேலூயா. எதையாவது வந்து வாரம் ஒன்று அடித்து விட்டு நேற்று அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஆண்டவர் உன்னை குறித்து இதை சொல்கிறார் அதை சொல்கிறார் சொன்னால் தானே சொல்ல முடியும். சொல்லலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவளுடைய சோகம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது தான் அவங்க கேட்குறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. யார் சொல்கிறாங்க? எருசலேம் குமாரத்திகள் தான் சொல்கிறாங்க. நாங்களும் எருசலேமில் இருக்கிறோம், நீ எருசலேமில் தான் இருக்கிற. ஆனால் ஆண்டவருக்கு ஓ மேலே மட்டும் ஒரு விசேஷித்த ஒரு பார்வை இருக்குதே. அப்போது என்ன தான் நீ ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போனாலும் அவர் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு இருந்தால் அப்போ நீ அவரோடு எவ்வளோ ஐக்கியப்பட்டிருந்திருப்பாய். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ரூபவதியாக, அவர் பார்வைக்கு நீ ரூபவதியாக நிற்கிறிய. அதனால தான் அவர் உன்னை தேடி வந்தார். இந்த அளவுக்கு நீ அவரை தேடுகிறதற்கும் அவர் உன்னை தேடுகிறதற்கும் மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். அல்லேலூயா. அப்போது நீயும் தான் தேடுற, நானும் தான் தேடுறேன். நீ வந்து இவ்வளோ தூரம் ஏதோ இன்றைக்கி ஜெபம் பண்ண ஒரு பிரசனம் கிடைக்கலங்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தெரியும். அப்படி என்ன அவர்கிட்ட என்னத்தை கண்ட கேட்டிருக்காங்களா இல்லையா? நம்மக்கிட்ட முதல் முறையாக எங்கள் அப்பா, நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போக ஆரம்பித்தோன்னே எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, என்னடா பெரிய வினோதமான கிறிஸ்தவத்தை பார்த்துட்டேன். உன் தாய் மாமா இருப்பார், அவங்களும் தான் சர்ச்சுக்கு போகிறாங்க வர்றாங்க, நீ மட்டும் என்ன வினோதமாக ஞாயிற்றுக்கிழமையான வேறு எதுக்கும் போக மாட்டேங்கிற. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணமே வைப்போம். ஆராதனையை கட் பண்ணிட்டு கூட நாங்கள் ஆலயத்துக்கு போவோம், ஆராதனைக்கு கல்யாணத்துக்கு போவோம், ஆராதனையை கட் பண்ணிட்டு போய் எதுக்கு வேணாலும் போவோம். உனக்கு மட்டும் என்ன வினோதமான கிறிஸ்தவம்? உன் நேசர் மற்ற நேசரிலும் எதிலே விசேஷித்தவர். அல்லேலூயா. அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது அவர் யாருன்னு தெரிஞ்சால் தானங்க அவரை நம்ம தேடுறதுலேயும் வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அதை பற்றி சொல்லும்போது தான் அப்படியே 5:10 பாருங்கள். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர்.
அல்லேலூயா. அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நிறையா லிஸ்ட் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் 2வது ஆராதனையில் அந்த வசனத்தை நம்ம கேட்கலாம். இப்போ அவள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஏன்னா வெண்மை என்பது பரிசுத்தமும், சிவப்பு என்பது அவருடைய தியாகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவருடைய தியாகத்தினால் நான் பரிசுத்தமானவள். எந்த தியாகத்தினால? கல்வாரியில் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, தன்னையே எனக்காக அர்ப்பணிப்பதற்காக அவர் தன்னுடைய பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த சிவப்பானவர், வெண்மையானவர். அவரை போய் நான் இழந்துட்டேனே, அவரை நான் இனிமேல் விடுவேனா? விடாமல் பற்றி கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்களாக இன்றைக்கு நம்ம கடந்து போவோம். இன்றைக்கி வந்தது, அவர் தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே வந்தார். அவர் எதிர்பார்த்து வந்த வாசனையும் அவருக்கு இல்லாமல், அவர் புசிக்கும்படி வந்ததான கனிகளும் அவருக்கு இல்லாமல், அவர் ஏமாந்து அவர் போன, எப்படி கதவை தட்டிட்டு அவரே ஏமாந்து போனது போல் அவரை ஏமாற்றப் போகிறோமா? அவரை திருப்தியாக்கி அவரை நம்மோடு கூட வைத்து கொள்ள போகிறோமா? நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படியே நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படியே எழுந்து நின்று, அணைக்கும் கரங்கள் உண்டு, ஆற்றும் நேசர் உண்டு, வேஷமான மனுஷ உலகில் நம்மை தேற்றுகிற நேசர் உண்டு என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ அன்பில் நம்ம நிரம்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேடி வரும் பொழுது அவரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நீங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறங்க. தயவு செஞ்சு அமைதியாக இருக்காதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் சகோதரியே, என் மனவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கத்தையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு கூட புசித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய தோட்டமாகிய திருச்சபைக்கு வரும் பொழுது அவருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to Jesus, hallelujah. அணைக்கும் கரங்கள் உண்டு, ஆற்றும் நேசருண்டு, வேஷமான மனித உலகில் தேற்றும் இயேசு உண்டு, தேற்றும் இயேசு உண்டு. அணைக்கும் கரங்கள் உண்டு, அன்பின் பஞ்சத்தினால் அலைந்து திரிந்தேனே, மிஞ்சும் சோகத்தினால் நெஞ்சம் துடித்தேனே, அன்பின் பஞ்சத்தினால் அலைந்து திரிந்தேனே, மிஞ்சும் சோகத்தினால் நெஞ்சம் துடித்தேனே, அன்பர் அன்பு துன்பம் நீக்க இன்பம் கண்டேனே, அன்பர் அன்பு துன்பம் நீக்க இன்பம் கண்டேனே. அணைக்கும் கரங்கள் உண்டு, ஆற்றும் நேசருண்டு, வேஷமான மனித உலகில் தேற்றும் இயேசு உண்டு, தேற்றும் இயேசு உண்டு. அணைக்கும் கரங்கள் உண்டு, அப்பா என அழைக்க, அப்பா என அழைக்க இப்போ ஓடி வந்தேன், தாயின் மடித்தவளும் சேயாய் மாறிடுவேன். அப்பா என அழைக்க இப்போ ஓடி வந்தேன், தாயின் மடித்தவளும் சேயாய் மாறிடுவேன். நான் சாய்ந்து கொள்வேன்.
மார்பில் சாய்ந்து கவலை மறப்பேன், ஆனந்தம் கொள்வேன். ஆனந்தம் கொள்வேன். எல்லாம் முழு பலத்தோட பாடுங்க. தேவான் மார்பில் சாய்ந்து கவலை மறப்பேன், ஆனந்தம் கொள்வேன். அனைக்கும் கரங்களுண்டு, ஆற்றும் நேசருண்டு, வேஷமான மனித உலகில் தேற்றும் இயேசு உண்டு, தேற்றும் இயேசு உண்டு. அனைக்கும் கரங்கள் ஆதி அன்பு தனில், ஆதி அன்பு தனில் தினமும் திளைத்திடவே. ஆண்டவரே, ஆதி அன்புல நிறைந்திருக்கும்படியாக உம்முடைய புதிய ஆவியினால் என்னை நிரப்புங்க. விசேஷித்த அபிஷேகம் என்னை போடட்டும். ஆதி அன்பு தனில் தினமும் திளைத்திடவே. எனக்குள்ளே அனலை மூட்டுங்க ஆண்டவரே. வாஞ்சையோட கரங்களை வைத்து கேளுங்க. அனலை மூட்டி விடும், வெள்ளம் திறந்த தண்ணீர் வந்தாலும் அன்பை அணைத்து போட முடியாது. அந்த அன்பிலே நான் திளைத்திருக்க ஆண்டவரே, அந்த அன்பிலே நான் குறையாதபடிக்கு என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி வாஞ்சையோட கேளுங்க. திரண்ட தண்ணீரும் அன்பை அணைக்க முடியாதே. அணைக்கும் கரங்கள் உண்டு, ஆற்றும் நேசருண்டு, தேசமான மனித உலகில் தேற்றும் நேசருண்டு, தேற்றும் நேசருண்டு. அனைக்கும் கரங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகரோடு கூட கர்த்தர் ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்தை இழந்திருக்கிறவர்கள், ஆதி அன்பை இழந்த அநேகரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய விசேஷித்த அன்பு. நீங்க இன்றைக்கு எருசலேம் குமாரத்தியா இருக்கிறீங்களா, அல்லது ஒரு சூலமத்தியை போல ஒரு உணர்வடைந்து நகரத்தின் காவலர்களை அடித்தாலும் சரி, என் மேல் இருக்கிற போர்வை எடுத்து போட்டாலும் சரி, என் ஆண்டவரோடு கூட நான் இணைந்து கொள்ளுவேன். நான் என் ஆண்டவரை தேடி என்னுடைய குறைவுகளை எல்லாம் நீங்கி என் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்து, என் மனவாளியே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று மனவாட்டியாகிய திருச்சபையை பார்த்து மணவாளன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த சாட்சியை நான் கேட்கிற வரைக்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை தேடி நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுவேன் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. இத்தனை காலங்கள் அந்த ஆதி அன்பில் நான் குறைவுபட்டிருந்ததுக்காக என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய கையிலிருந்து வடிந்த அந்த வெள்ளை போலம் ஆண்டவரே, அந்த வாசனை ஆதி அன்பை எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. ஆரம்பத்தில் கர்த்தரை தேடின ஆண்டவரே, அந்த ஆதி அனுபவங்கள் எனக்குள்ள அந்த வாசனையை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இனி ஆண்டவரே, அந்த ஆதி அன்பிலே ஆண்டவரை அறிந்த அந்த நாட்களிலே கர்த்தரை தேடினது போல ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகம் தேடுவேன் ஆண்டவரே. உம்மை கண்டடைகிற வரைக்கும் ஆண்டவரை உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பிதாவே. அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய குறைவுகளை நீங்க மன்னிங்கப்பா ஆண்டவரே. இன்னும் 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 அதிகமாய் ஆண்டவரை எதிர்ப்புகளை தாண்டி, தடைகளை தாண்டி ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவங்களை பிள்ளைகளுக்கு தந்து, ஹல்லேலூயா, மணவாளன் விரும்புகிற மணவாட்டியாய் பிள்ளைகள் உருவாக உதவி செய்யுங்க. உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஆண்டவரே. உடைய கிருபையை, இரக்கமும் சமாதானம் பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக துதிக்க நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா முழு பலத்தோட சொல்லுங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.